எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவைக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயில் தொக்கு தான் பண்ண போகிறோம். தக்காளியில் தொக்கெல்லாம் பண்ணுறோம்ல, அது மாதிரி தான் இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறது. அது எப்படி பண்ணலாம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி கத்திரிக்காய் இதை நான் இந்த மாதிரி கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் எடுத்து ரொம்ப சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி பழம் அப்படிதான், பெரிய தக்காளியை ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தணும். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, அதை ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, காரத்துக்கு வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். பெரிய பள்ளி பூண்டு ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன். இதை நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து பருப்பு, 2வது கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எப்போ சொல்கிறது தான் அடுத்தையே மீடியமாக வச்சுக்கணும் நம்ம. இப்போது ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அது வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா தொக்கு எல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கத்திரிக்காயெல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு நல்லா இப்படி புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணியோடு போடக்கூடாது. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட். இப்போ இது நல்லா வதக்கலாம். இது ஒரு 60-70% எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இந்த நிமிஷம் எண்ணெயிலே நல்லா இந்த கத்திரிக்காய் வதங்கிருக்கு. மீதி பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் வேக வச்சுக்கலாம். இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு, உளுந்து பருப்பு நல்லா செவந்ததும் இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கி வந்தால் நம்ம தக்காளி பழம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் நமக்கு. அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டு இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதனால் தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வேகட்டும். அப்போ தக்காளி பழம் ரொம்ப நல்லா குழஞ்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு இன்னும் கம்மியாக வேணுனாலும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஜாஸ்தி வேணாலும் இன்னும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கலந்துட்டு
புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ இதில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு தீயை வந்து கொஞ்சம் கையில் வச்சுட்டு நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க போடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் வதங்கறதுக்கும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க, இது சரியாக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்க்கலாம். சேர்த்து இதில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தண்ணி பத்தலைன்னா இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, இந்த கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கத்திரிக்காய்க்கு மேலே நமக்கு இவ்வளோ தண்ணி நிற்கணும். ஏன்னா இன்னொரு 5 நிமிஷம் இதில் வேகும்போது தண்ணி மறுபடியும் வற்றிடும். அதனால் இந்த கத்திரிக்காய்க்கு மேலே இவ்வளோ தண்ணி இருக்கணும். இப்போ அதுக்கெலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக போட்டுடலாம். வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் கம்மியாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இப்போ வெல்லம் சேர்க்கணும். இதில் வந்து வெல்லம் கொஞ்சம் சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வெல்லம் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இது சூப்பராக இருக்கும். இந்த சுகர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளைன் ரைஸ் போட்டுக்கலாம், எல்லா சைட் டிஷ்ஷாக கூட இதை வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த கத்திரிக்காய் தொக்கு சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், வேறு ஒரு பக்கத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது பார்த்தாலே சாப்பிடும் போல் இருக்குது. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது தொக்கு. கட்டாயம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது ப்ளைன் ரைஸ்க்கும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு ரசம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷை தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட பார்த்திங்கன்னா இது தொக்காக இருக்கிறதுனால இது தொட்டு கூட சாப்பிடலாம். ஏன்னா இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கிறதுனால எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு இந்த கத்திரிக்காய் பிடிக்காது, கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தை கூட இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தொக்கு செஞ்சு கொஞ்சம் ப்ளைன் ரைஸில் நெய்யோ எண்ணெயோ ஏதாவது விட்டு பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.